ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம SMED, அதாவது சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டை, அதை பற்றி நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா SMED பற்றி டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஓகே, இப்போ ஸ்மெட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா சிம்பிளா வந்து சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதை டெவலப் பண்ணது யாருன்னா ஷிங்கோ அவர் தான் டெவலப் பண்ணாரு. இவர் ஒரு ஜாப்பனீஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர். இந்த கான்செப்டை டெவலப் பண்ணது இவர் தான். இந்த கான்செப்டோட நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது சேஞ்ச் ஓவர் டைமை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஒரு இண்டஸ்ட்ரி உள்ளார ஒரு லைன் ஸ்டாப் ஆயிடுச்சு, எனிதிங் அந்த சேஞ்ச் ஓவர் டைமை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குறைக்க போறோம் இந்த ஸ்மெட்டை நம்ம பயன்படுத்தி. இப்போ நீங்க பாத்திருப்பீங்க, இப்ப இந்த ரேஸ் கார் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டைம் வந்து ரொம்ப அதிகமா எடுத்துப்பாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து ஒரு சிங்கிள் மினிட், அந்த சிங்கிள் மினிட்டுக்குள்ள அதை வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட்டப் அந்த இடத்த கிரியேட் பண்ணணும், அதுக்கான டூல்ஸை ப்ராப்பரா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம்னா ஈஸியா சேஞ்ச் ஓவர் டைம் நம்மளால வந்து இண்டஸ்ட்ரியில ரெடியூஸ் பண்ண முடியும். அப்படி இந்த சேஞ்ச் ஓவர் டைம் நம்ம குறைச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், லாசஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஸ்மெட் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்மெட்டோட ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது நம்மளோட வந்து அந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸா ஸ்பீடா போயிட்டே இருக்கணும். அதுல எந்த விதமான டீவியேஷன் எதுவுமே வரக்கூடாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரியான சேஞ்ச் ஓவரை நம்ம குயிக்கா பண்றதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் தான் நம்ம இதுல பண்ண போறோம். அதான் ஸ்மெட் ஒரு பர்பஸ். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, provides a rapid and efficient way of converting a manufacturing process from running the current product to running the next product. இப்போ நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் ஏரியாவில் பாத்தீங்க அப்படின்னா ஒரே லைன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 30 ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகுது. அப்போ அந்த டைமை நம்ம வந்து குறைக்கணும். அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஈஸியா இமீடியட்டா நம்ம சால்வ் பண்ற மாதிரியான ஒரு செட்டப் அந்த இடத்த நம்ம கொண்டு வரணும். அதே போல பாத்தீங்கன்னா எந்த ஒரு செட்டப்பா இருந்தாலும் லெஸ் தென் 10 மினிட்ஸ்க்குள்ளார நம்ம கொண்டு வரணும். அதுக்குள்ள பண்ணி முடிச்சிடணும். ஒரு சிஎன்சி மிஷின் நம்ம வந்து டூல மாத்த போறோம், அல்லது பாத்தீங்கன்னா ஒரு செட்டிங்கையும் சேஞ்ச் பண்ண போறோம், அல்லது பேலட்டை மாத்துறோம், எதுவா இருந்தாலும் லெஸ் தென் 10 மினிட்ஸ்க்குள்ளார நம்ம கொண்டு வரணும். அதே போல இங்க பாத்தீங்கன்னா லோவர் காஸ்ட் கிரேட்டர் பிளெக்சிபிலிட்டி. இப்போ இது பார்த்தீங்கன்னா எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா காஸ்ட் வந்து கம்மி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் இது ஸ்மெட். அதே போல ஜேஇடி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்மெட் கான்செப்ட். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நெசசரி ஸ்டெப்ஸ் டைம் இஸ் கவுண்டட் ஆன் எ சிங்கிள் டிஜிட். அதாவது நம்மளுடைய ப்ராசஸ்ல எனி சேஞ்சஸ் எதுவாக இருந்தாலும் லெஸ் தென் 10 மினிட்டுக்குள்ளார கொண்டு வரணும். அன்னெசரி ஸ்டெப்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணணும். இப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாவே ஈஸியா நம்ம இது வந்து கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ ஸ்மெட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ். இப்போ ஸ்மெட்னா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க, அதோட பர்பஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்மெட்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளா ஒரே ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன், மெஷர் டோட்டல் ஜாப் டைம். உங்களோட டோட்டல் ஜாப் டைம் எவ்வளவு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுங்க. மெஷர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா அதை இன்டர்னல் எக்ஸ்டர்னலா பிரிக்கணும். இப்போ எக்ஸ்டர்னல் அப்படின்னா என்ன, மிஷினை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. மிஷினை ஸ்டாப் பண்ணாமலே அந்த ப்ராசஸ்ல சேஞ்ச் ஓவர் பண்ணுவாங்க. இப்போ இன்டர்னல் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மிஷினை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதான் வந்து இன்டர்னல். அப்போ நீங்க அதை வந்து பிரிக்கணும். உங்களோட ப்ராசஸ்ல எது இன்டர்னல் எது எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறத பிரிச்சுட்டீங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டாஸ்க், அதாவது இன்டர்னல் எல்லாத்தையுமே எக்ஸ்டர்னலா மாற்றணும். ஏன் அப்படின்னா மிஷினை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணீங்கன்னா ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகும். இப்போ மிஷின் ரன்னிங்லேயே இருக்கணும், அந்த பிரச்சனையை நம்ம வந்து ஈஸியா சால்வ் பண்ற மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து நம்ம மாற்றணும். அப்போ இன்டர்னலா எக்ஸ்டர்னலா கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நாலாவது பாத்தீங்க அப்படின்னா எலிமினேட் இன்டர்னல் வேஸ்ட். இன்டர்னல் வேஸ்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம எலிமினேட் பண்ணணும். அடுத்து என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் வேஸ்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம எலிமினேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். பெஸ்ட் ப்ராக்டிஸா இருந்துச்சுன்னா நம்ம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். இதான் வந்து ஸ்மெட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கான ப்ரொசீஜர். இப்போ நீங்க அப்படி பார்க்கும்போது இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்த ஆட்டோமேட்டிக் டைம் வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்க இப்ப இங்க பாத்தீங்கன்னா 60 இருந்திருக்கு, அப்படியே நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அதாவது அன்வான்ட் ஆக்டிவிட்டி, அன்வான்ட் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா இதை நம்ம வந்து குறைக்க முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பெனிஃபிட். ஸ்மெட்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயங்க, லீட் டைம் வந்து குறையும். அதே போல பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். அதே போல ஸ்டெப்ஸ்ல வரக்கூடிய எரர்ஸ் இருக்கு பாத்தீங்களா நம்மளோட ப்ராசஸ் ஸ்டெப்ஸ்ல, அதெல்லாம் நம்ம வந்து கம்மி பண்ண முடியும், அதை அவாய்ட் பண்ணலாம்.
அதே போல குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், சேஃப்டி இன்க்ரீஸ் ஆகும், அந்த இடத்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும், ஈஸியா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அதே போல பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சர்வீஸ் நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து தெளிவா நம்மளால கொடுக்க முடியும். அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியா வரும், கஸ்டமருக்கு ஆன் டைம் போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே போல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லீட் டைமை நம்மளால வந்து ஈஸியா குறைச்சிடலாம். ஒரு சில சமயம் எக்ஸாம்பிள் இங்க வந்து காமிச்சிருக்கேன். இப்ப இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு. சேஞ்ச் ஓவர் இன் ஃபார்முலா, ஒன் ரேஸ் 67 செகண்ட், இப்ப பாத்தி எப்படின்னா 1.5 to 2.5 செகண்ட். இந்த ஃபார்முலா ஒன் ரேஸ் கார் இருக்கு பதிலா 67 செகண்ட்ல இருந்து இவ்வளவு ரேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல சேஞ்சிங் த சேனல் ஆன் டிவி இதெல்லாம் பத்தி எப்ப நம்ம வந்து இங்க உட்காந்துருக்கணும், அங்க போயிட்டு ஏஞ்சி போயிட்டு மாத்தணும். இப்ப அப்படி கிடையாது. இது வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல், வாய்ஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஷூஸ், அடுத்தது லெட்டர் ரைட்டிங், அடுத்தது இமெயில்ஸ். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மெமோஸ் இருந்துச்சு. இதை நான் உங்களுக்கு வந்து அப்படியே இமேஜா காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியா என்ன புரியும். இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, டிவி. நல்லா பார்த்து நம்ம ஏஞ்சி போய் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து மாற்றணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, இங்கே உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். அதே போல நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஷூ, நல்லா டை இருக்கும், அதை கட்டுறதுக்கே டைம் ஆகும். அல்லது நம்ம சம்டைம் சரியா என்ன பண்ண மாட்டோம்னா அந்த டையை வந்து நம்ம கட்ட மாட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான ஷூ கொண்டு வந்துட்டாங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் இருக்கு, இப்பெல்லாம் அப்படி கிடையாது. டெலிபோன் இருக்கு, மொபைல் இருக்கு, எஸ்எம்எஸ், ஈஸியா நம்ம கம்யூனிகேஷன் கொடுக்க முடியும். இது ஒரு வகையான ஸ்மெட் தான். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மெயில் டெலிவரி. இப்போ முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு கொரியர் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரைட் பண்ணிட்டு கொரியர் போட்டு அது ஒரு 1 வீக் ஆகும். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இமீடியட்டா வந்து ஏன்னா மெயில் நீங்க உட்காந்துட்டே பாத்தீங்கன்னா இமீடியட்டா வந்து நம்ம யூஎஸ்ல இருக்க ஒரு பர்சன் கூட நம்மளால என்ன பண்ண முடியும்னா கம்யூனிகேஷன் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் இன்டர்வியூ. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும், இப்பெல்லாம் கிடையாது, ஸ்கைப் இருக்கு. இது ஒரு வகையான ஸ்மெட். அப்போ நம்ம இங்க இருந்து அங்க போயிட்டு அந்த டைம் நம்மளால என்ன பண்ண முடியும், வேற இடத்துல நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். அதே இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இப்போ டைரக்ட் ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா போயிட்டு பண்ண மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா இப்படி இல்லை, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம், ஈஸியா அந்த டைம் நம்மளால வந்து குறைக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் என்ன, முன்னாலாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்றது ஹேண்ட் வாஷ் இருக்கும், ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்பெல்லாம் என்ன ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் கொண்டு வந்தாங்க, நம்ம போன அதுவே ட்ரையருமே இருக்கு. ரொம்ப டைம் அந்த இடத்துல ரொம்ப ஈஸியா சேவ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா குக்கிங், இந்த மாதிரி ஸ்டவ். முன்னாடிலாம் பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும், ஆனா இப்படி இல்லை, ஈஸியா வந்து எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இந்த டைம் வந்து கம்மி பண்ண முடியும். இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள். இந்த கான்செப்டை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் பிளேஸ்ல ஸ்மெட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அது உங்களோட அந்த ஒர்க் டைம் வந்து கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணும். இது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ராசஸை அனலைஸ் பண்ணி அதுல நீங்க ஸ்மெட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட லீட் டைம் ஈஸியா உங்களால குறைக்க முடியும். ஓகே, இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம அடுத்த போய் மீட் பண்ணுவோம். பாய்.